எங்கள் ஊர் குடிமக்களுக்கு நாங்கள் இயற்கையாக காய் கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் நாங்கள் இந்த வேலை முன்ன எங்கள் ஊர் மக்களுக்கு நோய் இல்லாத காய்கறிகள், மருந்து இல்லாத காய்கறிகள் கொடுக்க விரும்புகிறோம். வணக்கம், வில்லேஜ் ஆட்டுக்காரன்லேருந்து நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போன டைமே பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் ஃபார்முக்கு ஒரு விசிட்டிங் வந்திருந்தோம். இந்த டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க, இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்க. இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி மருந்து இல்லாத காய்கறிகளை இயற்கை முறையில் அவங்க ஊர் மக்களுக்காக கொடுக்க விரும்புகிறாங்க. இயற்கை முறையில் இவங்க பண்ணும்போது காய்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்குங்க. வாங்க பார்க்கலாம். ஐயா நம்மாழ்வார் ஆசீர்வாதத்துடன் நமது எம்எஸ் பண்ணையில் இயற்கை விவசாயம் முதல் முறையாக துவங்கி இருக்கிறோம். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம முதல் முறையாக நம்ம பீக்க செடிக்கு மீன் அமிலம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மீன் அமிலம் ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துட்டேன், இது 2வது முறை. நீங்கள் 2வது முறை வேணால் காயை இப்போ பாருங்கள், நல்லா பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பிஞ்சு. இப்போ இது விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ஆகலை. காய் நல்லா இருக்குது. பூ பார்த்தீங்கன்னா பூ எதுவுமே கொட்டவே இல்லை, எல்லாமே பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்கு. எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் பிஞ்சு அருமையாக இருக்குது, பூ எதுவும் கருவவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா முதல் முறையாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம். இந்த விவசாயம் நம்ம தொடங்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தான் ஆகுது. இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த செடிக்குமே நம்ம இங்கிலீஷ் மருந்தோ, உரமோ, யூரியாவோ, பொட்டாசோ எதுவும் நம்ம கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா மீன் அமிலம், எருக்க கரைசல், பஞ்சகாவியம், நீர்மோர் கரைசல், தேமோர் கரைசல், இதை தான் நம்ம முழுக்க யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பீக்கஞ்செடி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊனி வச்சுருக்கோம். புடலஞ்செடி ரெடியாக வந்துட்டு இருக்குது. இதுக்கு கீழே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரி செடி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கத்திரி, தக்காளி முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இயற்கை விவசாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாமே ரெடி ஆயிரும். சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையம் வீரக்கண்ணூர் பொதுமக்களுக்கு, எங்கள் ஊர் குடிமக்களுக்கு நாங்கள் இயற்கையாக காய் கொடுக்கணும்னு ஒரு ஆசை.